நகைச்சுவையாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய அருமை நண்பர் மாசிலாமை அவர்களுக்கும் நண்பர் முன்னாள் பேங்க் மேனேஜர் கருப்பை அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷன் பற்றி எல்லாருமே பேசுறீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கஸ்டார் சொன்னார், நீயே எழுதுகிறாய் பரீட்சையை, நீயே திருத்த வேண்டும். அப்படி ஒரு வலுக்கட்டாயத்தை தான் நீங்கள் நீயே எழுதி நீயே திருத்த சூழ்நிலை இருக்கிறீங்கள. அது இங்கஸ்டார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். பார்க்குற போது சார் சொன்னார், கூட்டம் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி சொன்னார். ரிசல்ட் விஷயமா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, பரீட்சை எழுதுகிற மாதிரி தான். பரீட்சை எழுதிட்டு நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அன்ற மனப்பான்மையில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். தவிர அதான் எலெக்ஷனை பற்றி சொல்லும்போது மாசிலாமணி அவர்கள் சொன்னாங்க. இது சொல்லப்போனால் பேருக்கு அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற நேரம் அப்போ சொல்கிறார், நம்ம ரொம்ப சீக்கிரம் ஜெயிச்சிருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம், கட்சி போய்விட்டது அப்படி அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இன்னும் கடற்கரை கூட்டத்தில் பேசுகிற போது அண்ணா சொல்றார், பெருங்கூட்டம். அது அண்ணா சொல்கிற போது, முன்பு எப்போதும் இல்லாத பணிவுடன் உங்கள் முன் நான் மரியாதையோடு தலை குடித்து நிற்கிறேன். அண்ணா அவருடைய பணிவோடு சொன்னார்கள். இது சொல்ல போனார்கள், ஒரு அரசியல்வாதி உள்ள வர ஒரு இலக்கிய கூட்டத்தில் உள்ள நுழையும் போது கம்பன் தெரியுமா? தெரியாது. கம்பனா யார்? அது ராமாயணம் இது யார் தெரியுமா? ராமாயணம் தெரியாது. நீ உள்ள போன உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்ட. நீ உண்மையிலே அரசியல்வாதி தான், உள்ள போகலாம் அந்த மீட்டிங்க்கு. அது கரெக்டாக ஒரு அந்த அரசியல்வாதியை உள்ள போனார். இப்போ அரசியல்வாதிகள் சொல்லுகிற போது அந்த ஒரு வேன் போயிட்டே இருக்கு. அதில் எல்லாமே அரசியல்வாதிகள் தான். அவங்களெல்லாம் போயிட்டே இருக்கும்போது அந்த வேன் அதை கூட கவிழ்ந்து கீழே விழுது. அது விழுகின்ற போது பாதி பேரை காப்பாற்றுறான். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் காப்பாற்றுறாங்க. கூட சில பேர் அந்த சேர்த்திலே மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட அந்த மக்கள் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான், சார் நான் உண்மையிலே நாங்கள் சாவலை, என்னை தயவுசெய்து காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுகிற போது அவன் சொல்கிறான், இந்த மக்கள், நீ அரசியல்வாதி, நீ பொய்யை தவிர நீ சொல்ல மாட்டேன், உன்னை காப்பாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ கூட அவர் சொல்லுகிற போது அந்த பிளேன்லேருந்து 15 பேர் இருக்கிறாங்க, 3 பாரசூட் கொடுத்தோம், அவங்க யார் யார் விழுறீங்களோ போங்கன்ற மாதிரி சொல்லுகிற போது கூட சொன்னான். இப்படி தான் ஒரு சின்ன பிளேனில் 3 பேர் போயிருக்கிறாங்க. பைலட் இருக்காரு, பாதிரியார் இருக்காரு, மாணவன் இருக்கிறான், அரசியல்வாதி இருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் ரிப்பேர் ஆகிட்டு, அப்போது அவர் சொல்கிறார், இருக்கிறது ஒரே ஒரு பாரசூட் இல்லை, 2 பாரசூட் தான் இருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. இது பேசிக்கிட்டே இருக்கும்போது அரசியல்வாதி டக்குன்னு முடிச்சுடுறாரு. அப்புறம் அந்த பாதிரியார் இருக்கார், மாணவன்கிட்ட சொல்கிறாரு, நான் வாழ்ந்து முடித்தவன், நீங்கள் குடிச்சிருக்க மாணவரை உங்களை பாரசூட் எடுத்துக்கிறேன் நான் சொல்லுகிற போது கூட அந்த மாணவன் சொல்கிறான், இல்லைங்க அரசியல்வாதி அவசரத்தில் என்னுடைய பையை எடுத்து கீழே குடிச்சிட்டாரு, அதனால் 2 பாரசூட் இருக்குது, நம்ம 2 பேருமே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சாக்கு பேர் ரமேஷ் பாபு பல்வேறு விளக்குகள் ரொம்ப ஆணித்தரமாக பேசி, இப்போ நான் உட்கார வேண்டிய இடம் அதுதான், இவருதான் இங்கே உட்காந்து பேசணும்னு நான் நினைச்சேன். இல்லை உண்மையும் கூட அவர் நல்லா சொல்றேன், எவ்வளவு நிறைய
ஏன் பல்கலைக்கழகத்தில் அண்ணாவை கூப்பிடுறாங்க. அந்த அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த அமெரிக்க மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா எப்படி இப்போ அழகாக நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்கள், எங்கு கற்றுக்கொண்டீர்கள்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் என்ற வார்த்தையை வச்சு 3 இடத்துல உங்களால் வார்த்தையை அமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, நோ சென்டென்ஸ் ends with because is a conjunction. எந்த ஒரு வாக்கியமும் ஏனென்றால் என்று முடிவதில்லை, ஏனென்றால் என்பது இடைப்பு பதம் என்று ஆனால் அருமையா சொல்லி முடிக்கிறாரு. அதே மாதிரி சாப்ல ஐ சாட் டு சா a tree பிரபாதங்க சொன்னார். SAW சா அந்த 3 சாக்கு 3 அர்த்தம். ஐ சாட் டு சா a tree. ஒரு பார்த்தல் ஒன்று வந்து அறுத்த 3 விதமான அர்த்தத்துல அது எல்லாம் அசத்துனாங்க. ரொம்ப நான் கொண்டு கேட்டுக்கிட்டேன். I saw to saw a tree. Steps are counted in my steps are measured. உன்னோட நாட்டில் என்ன போட்டீங்க? Steps are counted. My steps are measured in the பார்த்தா அப்புறம் வரும்போது சட்டமன்றத்தில் வந்து விநாயகன் ஒருத்தர் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லுவார், அண்ணா உடல்நிலையா இருக்கும்போது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அந்த நேரத்தில் இருக்கும்போது அண்ணாவை பார்த்து இறக்கமில்லாத சொல்கிறார், அண்ணா யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு. உடனே அண்ணா ரொம்ப அடக்கத்தோடு சொல்கிறார், பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் ஆல்வேஸ் மெஷர்டு சொன்னார். அண்ணா அவ்வளோ அடக்கத்தோடு சொன்னார். அப்புறம் இந்த கருத்திருமன் கூட ஒருத்தர் அவர் கூட இவரோட கருத்திருமன் பேசும்போது அண்ணாவை வந்து கொஞ்சம் சட்டமாக பேசிடுறாரு. அப்போது இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சட்டமன்ற ஊழியர்கள்லாம் சேர்ந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்க, விடக்கூடாதுன்னு நோட் அனுப்புகிறாங்க. அண்ணா கிட்ட அந்த ஃபைல் போகுது. அதை பார்த்துட்டு அண்ணா இட் மே பி இக்னோர் ஒரே வார்த்தை எழுதி அனுப்புகிறார். இப்போ கூட ஏங்க இப்போ இவ்வளோ உங்களை கேவலமாக பேசியிருக்கா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிங்க அப்போ சொல்கிறார். அண்ணா சொல்கிறாரு, இல்லைங்க கருத்திருமன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இப்போ நம்ம வழக்கு கேஸ் எதுவும் போட்டுட்டோம்னாக்கா அவரை வந்து தேடி கட்டுவாங்க. ரெண்டாவது அந்த எதிர்கட்சி தலைவரோட அந்தஸ்திலிருந்து அவர் கீழே இறக்க வேண்டியிருக்கும். அரசியலில் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வந்த பிற்பாடு அவரை பின்னுக்கு தள்ள நான் விரும்பலை, அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் பாழ்படுத்த விரும்பலைன்னு சொல்லிட்டு அரசியல் நாகரிகத்தை பற்றி அண்ணா அவர்களுக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அதான் கருத்திருப்பதே பார்க்குற போது சொல்கிறார், நீங்கள் அண்ணா இவ்வளோ மாதிரி யாரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க, நான் பேசுறது தப்பு தான் அவரே அண்ணா கிட்ட சொன்ன வரலாறுலாம் கூட இருந்தது. இன்றைக்கு பார்க்குற போது காஞ்சிபுரத்தில் மயிலை மாங்கொல்லையில் அண்ணா பேசியிருக்கிறார். மயிலாப்பூர் மாங்கொல்லைன்னு ஒரு இடம், அங்கே பேசுகிற போது கசபசா பேசுகிறாரு. என்னங்க இல்லைங்க உங்களுக்கு ஒரு நடிகைக்கு தொடர்புன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கே ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க. நான் முற்றும் தொடர்ந்த முடிவன் அல்ல, அவள் ஒன்றும் படித்தானா பத்தினி அல்ல, ஒரே வார்த்தையில் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஆள் கூட அதை பற்றி பேசுகிறேன். நான் நோட்ஸே எடுக்க மாட்டேன். சரிங்களா? ஒரு விற்பனை அதிகாரி வந்து கார் வச்சிருக்காரு, சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். அந்த காருக்கு பின்னாடி என் விலை அதிகமல்லன்னு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒய்ஃபு அவரை கேட்காம அந்த காரை எடுத்துட்டு ரவுண்ட்ஸ் போகிறாங்க. எல்லாரும் அந்த அம்மா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா காருக்கு பின்னாடி என் விலை நீங்கள் நினைப்பது போல் அதிகமல்லன்னு இருக்கிறீர்கள். அதெல்லாம் ப்ராப்ளம் சொல்லி நகைச்சுவை உணர்வு இல்லாமல் இருந்திருக்குமையா என்றோடு நான் இறந்து போயிருப்பேன். காந்தியடிகள் இந்த சரோஜினி நாயுடு அம்மா வந்து ரொம்ப பிரசஸ்த பையனோட ரொம்ப அழகான ஜோக்கெல்லாம் அவங்க சொல்லி அவங்க சிரிக்க வச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சாக்ரட்டிஸ் வந்து கூட சொன்னார், எனக்கு சில பேர் பேசும்போது சார் பேசும்போது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது
இதெல்லாம் பேசிட்டு போகிறேன் இதெல்லாம் சொல்லும் போது சாக்ரட்டிஸோட மிகப்பெரிய அறிஞர் சாக போகிறார். அவர் சாக போகிற நேரத்தில் அவருடைய சிஷ்யர்கள்லாம் வாங்க கூப்பிடுறாங்க. வந்து நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், வாங்க. என்ன உண்மை? எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு இறந்து போனார்னு சொல்லுகிற போது உலகத்தினுடைய மாபெரும் அறிஞர் எவ்வளோ தன்னடக்கம் பாருங்க. எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டேன், தலைகீழ நான் நின்றுட்டேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அவர் சொன்னது சவுக்கடி மாதிரி பட்டுது. எனக்கு எங்கே போனாலும் நான் என்ன சொல்லுவோம், போனாதான் சார் 8 நாள் அப்படிதான் நாங்கள் சொல்லிட்டு கணக்கிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனால் காமராஜர் அவசரமாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் முதலமைச்சராக இருந்த நேரம் ஒரு ஆள் தடுத்து என்னங்கன்னு கேட்குறாரு. எங்கள் ஊரில் சுடுகாடே இல்லை. சரி, ஏன்னா சுடுகாடு போகிறதுக்கு அவ்வளோ அவசரமா அவனுக்கு அப்படின்னு காமராஜர் கேட்டு அப்புறம் சுடுகாடு கட்டி கொடுத்ததா வரலாறு சொன்னாங்க. அந்த ஊரில் லைட்டே இல்லைன்னு சொல்லும்போது எம்பிஎஸ் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு போடிக்கா லைட்டுன்னு சொல்லும்போது போஸ்ட் இல்லைங்க. அப்படியா, இந்த ஊரில் எப்படி பணம் வருது, நீங்கள் வர சரி மரத்தெல்லாம் எப்படி கொடுத்தா நீங்கள் போஸ்ட் போடுவீங்களா? டெஃபினட்டாக போடுவேன். உடனே பணமரத்தை நட்டு அந்த ஊருக்கே லைட் வர வச்சாரு நான் சொன்ன அந்த மாதிரி வரலாறு காமராஜர் கூட இருந்திருக்கின்றது மட்டும் இல்லாத கடவுளுக்கு நன்றி சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. என் பையனுடைய ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி கிராண்டில் அது உள்ள நுழையும் போது கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிருக்கோம். மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூதம் மாதிரி அந்த இதெல்லாம் அதை மாற்றி வச்சுருப்பான். இதோட ஏதோ மாற்றி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க பட்ட மாற்றி வச்சுருக்காங்க, நம்ம இதுக்கு அதெல்லாம் கவலைப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க போது கடவுளுக்கு நன்றி என்றார். 8 years கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு போது ஒரு ஹார்ட் அட்டாக். அவர் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்லா ஆயிட்டார். பில்லு 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவர் குலுங்கி அழுகுறாரு. ஏங்க காசு இல்லையா, அதனால் அழுகுறீங்களா? திருப்பி அழுதுந்தாங்கிறார். சொல்லுங்க எதுக்காக? ஏங்க 80 வருஷம் நான் வாழ்ந்தேன், இந்த ஹார்ட் வச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். நான் எந்த வாடகையும் கொடுக்கல, எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல. 80 வருஷம் என்னை வச்சிருக்கார கடவுள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி நான் அழுகுறேங்க. நான் 3 மணி நேரத்துக்கு நீங்க 8 லட்சம் ரூபாய் கேட்டீங்களே. டாக்டர் சொல்றார், ரொம்ப சீரியஸ் கேஸ் இருக்கு, நான் காப்பாற்றப்பா. எதுக்குன்னா எவ்வளோ செலவானாலும் பார்த்துங்க, நான் பரவாயில்ல நீங்கள் பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். உடனே அவரை உட்கார வச்சு நான் காப்பாற்றேன். கடவுள் செய்வார். ஏன்னா நீங்கள் நாளைக்கு சாக போகிறான், கண்டிப்பாக காப்பாற்றிடுறேன். தம்பி அண்ணனும் சண்டை போட்டுக்கிறான். வரப்போல இந்த லேண்ட் எடுக்கு, இங்கே நீ வரக்கூடாது, இங்கே நீ போகக்கூடாது. கடவுள் செய்கிறேன். எதுவுமே உங்களுக்கு கிடையாதுடா, எல்லாமே இருக்குதான் சொல்லி அந்த கடவுள் சொல்லுவார். அப்போ கூட உங்களுக்கு எதுவும் கிடையாதுடா, எதுவுமே உண்மை தெரியாத இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. இந்த உலகத்துக்கே நான் தான் எல்லாம் படியாளுங்க. கடவுள் சிரிப்பார் கூட அந்த வரலாறு சொன்னாங்க. அப்புறம் கில்டன் மனைவி பெட்ரோல் போடும்போது கில்டனும் இருக்கிறாரு, அவங்க மனைவி இருக்கிறாங்க, எல்லாரையும் இருக்கிறாங்க. பெட்ரோல் போட்டுக்கிறான். இந்த பெட்ரோல் போடுறவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா பெட்ரோல் போடுறவனுடைய மனைவியாக தான் ஆயிருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இல்லைங்க, அமெரிக்க ஜனாதிபதியுடைய மனைவியாக ஆயிருப்பேன், நீ பெட்ரோல் போட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அங்கே 6 ஆவதற்கு 5 minutes இருக்குது. என்னோட உரையை நிறைவு பண்ணலாம். போச்சு. வாலி என்ற பேர் எப்படி வந்தது? வாலி கேட்கறாங்க. வாலி சொல்றாரு, என் வாலி என்ற பேர் எப்படி வந்ததுன்னா, வாலி தான் போரிடும் போது எதிராளியுடைய பலத்தில் பாதி நான் எடுத்துக்கொள்வேன். ஆகவே நான் அறிவாளிகளை பேசும்போது அந்த அறிவுகளில் பாதி நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் இந்த வாலி நான் பேர் வச்சுக்கிறேன்னு சொல்கிற போது வாலியை பார்த்து சொல்கிறான், பத்திரிகையாளர் சும்மா இருப்பானா, உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய அறிவாளியா தெரியலையே
அப்படின்னு சொல்லுகிறப்போ அவர் சொல்றாரு, அண்ணா வாடி சிரிக்காம சொல்றார், நான் இதுவரை எந்த அறிவாளையும் சந்தித்ததாக எனக்கு நினைவில்லை, பேரறிஞர் அண்ணா அவர்களை தவிர என்று சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.